இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோமே நம்ம பெரிய பரிசுத்தவான்களா இல்ல. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் வந்து மறிச்சு அடக்கம் பண்ணப்பட்டிருக்காங்க. இந்த 2024 ஆரம்பத்தை பார்த்தவங்க இந்த நாள்ல இல்ல. நம்மளோட கூட அவங்க என்ன பண்ணல இல்ல. எத்தனையோ பேர் நமக்கு அறிமுகமானவங்க, நமக்கு நெருங்கினவங்க, நமக்கு சொந்தமானவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நாள்ல இந்த இடத்துல இல்லாம இருக்கிறாங்க. ஆனா நம்ம இந்த இடத்துல இருக்கிறது குறிச்சு நம்ம என்ன பண்ணணும்? சந்தோஷப்படணும். ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துறவங்களா இருக்கணும். நான் சொன்னது போல இந்த வருஷத்துல எத்தனையோ நியூஸ் நம்ம பார்த்திருக்கிறோம். நிலச்சரிவுகள், இன்னுமா வந்து நிறைய பேர் நினைக்கலாம் எதுக்கு நான் பெருசா ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும், ஆண்டவர் எனக்கு பெருசா என்ன செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லலாம். தயவு செய்து அப்படி மட்டும் என்ன பண்ணாதீங்க, யாருமே சொல்லாதீங்க. ஆண்டவர் வந்து உங்களுக்கு எதுவுமே செய்யலையா, பெருசா ஒண்ணுமே செய்யாதது போல உங்களுக்கு தெரியலாம். கடந்த நாட்கள்ல நான் ஒரு மகள்கிட்ட பேசும்போது அவ சொன்னா, நான் இருந்த மாதிரியே தான் இருக்கிறேன் ஆண்டி, எனக்கு ஒன்றும் பெருசா நடந்த மாதிரியே தெரியல, நான் வந்து அப்படியே நான் இருந்திருக்கலான்னு நினைக்கிறேன், என்னுடைய பழைய வாழ்க்கையில நான் இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் அந்த மகள்கிட்ட சொன்ன ஒரே ஒரு காரியம், அப்படி சொல்லாதம்மா, ஆண்டவர் வந்து எனக்கு எதுவுமே செய்யலன்னு என்ன பண்ணாதீங்க, யாருமே தயவு செய்து சொல்லாதீங்க. நீங்க இன்னைக்கு நிக்கிறீங்க அப்படின்னா அது என்னது? ஆண்டவருடைய கிருபை. வசனம் சொல்லப்பட்டிருக்குது, நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாததும் அவருடைய கிருபைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம உயிரோட இருக்கிறோம், நம்ம நல்லா இருக்கிறோம், நமக்கு நல்ல கை கால் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, நமக்கு நல்ல சுகம் பலன் ஆண்டவர் கொடுத்து தைரியமா நின்று நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவர் எனக்கு ஒண்ணுமே செய்யலன்னு சொல்றோம். அதுவே வந்து என்னது? ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்றதுக்கான முதல் காரியமா இருக்குது. அப்படியாக பார்த்தீங்கன்னா இன்னுமாக நீங்க அப்படியும் ஆண்டவர் எனக்கு ஒன்றும் செய்யல அப்படின்னு சொல்றவங்க நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போங்க. பாஸ்டர் போன வாரத்தில் கூட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போனீங்கன்னா அங்கே இருக்கிற ஒவ்வொரு வார்ட்லேயும் போய் அங்கே இருக்கிற பேஷண்ட்ஸை பார்க்கும் பொழுது நம்மளால ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமல் கண்டிப்பாக இருக்கவே முடியாது. ஏன்னா அந்த இடத்துல அவங்க கஷ்டப்படுகிறதான ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் பார்க்கும் பொழுது நம்ம கண்டிப்பாக நன்றி சொல்லி தான் ஆகணும். ஒரு மூச்சு விடுறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா? இன்னைக்கு நம்ம தைரியமாக நின்று நம்ம பேசுகிறோங்கிறோம், ஆனால் ஒரு நிமிஷம் மூச்சு விடுறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க? அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இன்னுமாங்க இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ஸில் இந்த ஃபயர் வார்டெல்லாம் போனீங்கன்னா தெரியும், அவங்களுடைய சரீரம் முழுவதுமாக சிதைக்கப்பட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அலங்கோலமான ஒரு சூழ்நிலையில் அவங்க இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுடைய வாழ்க்கை வந்து பெரிய கேள்விக்குறி தான். அவங்க பிழைச்சாலும் வேஸ்ட் தான். அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப மோசமா தான் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கிறவங்க நம்ம பார்க்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லிதான் ஆகணும். சரி, இன்னொன்று வந்து இப்போ நம்ம இந்த இடத்துல இருக்கிற நம்ம எல்லாரும் இந்த 2024 முழுவதுமா ஆண்டவர் நம்மளை பாதுகாத்தார் அப்படின்றதுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சரி, இப்போ நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டோம். இப்போ நம்ம ஒரு சாதகமான சூழ்நிலையில இருக்கிறோம், அப்படிதானே? நம்ம ஒரு நல்ல நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே நடந்துகிட்டு இருக்க வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒரே ஒரு விஷயம் நெகட்டிவா வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சு, நான் நல்லா தானே இருக்கேன், நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம்? ஆண்டவரை நோக்கி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவோம். என்னுடைய வாழ்க்கையில கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் சொன்னது போல சின்ன வயசுலேருந்தே நான் ஆண்டவருக்குள்ளாக வளர்க்கப்பட்டவள் தான். ஆனால் என்னுடைய ஒரு கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி 2018ஆம் வருஷத்துல என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய முழு மனதோடு கூட ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடாத ஒரு சூழ்நிலை வந்துச்சு. என்ன அப்படின்னா, எங்கள் அப்பாவுடைய டெத்து. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா நல்லா இருந்தாங்க. திடீர்னு அவங்க வந்து இறந்துட்டாங்க. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை யாருமே. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவங்க இறந்து திடீர்னு அம்மாவுக்கும் முடியாமல் ஆகி, சரி அம்மா வந்து என்னை கூப்பிட்டு ஆக்ஷன் பண்ணி சொல்கிறாங்க எனக்கு முடியல, மூச்சு விட முடியல. அப்போ நாங்கள் அவங்கள கூப்பிட்டுட்டு ஆட்டோவில் கொண்டுட்டு போகிறோம். நான் வண்டியில் போகும்போது யோசிக்கிறேன், இன்னைக்கு இந்த இடத்துல 2 சாவு போகுது, எங்கள் அம்மாவும் சேர்த்து இந்த இடத்துல சாக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டே போகிறேன் அவங்களுக்கு. ஆனால் அந்த நேரத்தில் ட்ரிப்ஸ் மட்டும் ஏற்றிட்டு அந்த கிருபையினால அவங்கள கூப்பிட்டு கொண்டு வந்துட்டோம். அப்போ நாங்கள் வந்து அதை எதிர்பார்க்கல அப்படின்றதுனால, ஒரு உடம்பு முடியாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா எங்களுக்கு அது பெருசாக தெரிஞ்சிருக்காது. நாங்கள் எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில் அப்படி இருந்ததுனால எங்களுக்கு அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ மறுநாள் பார்த்தீங்கன்னா அடக்கம் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு ஸ்தோத்திர கூட்டம் வைப்பாங்கல்ல, அந்த நாளில் வந்து ஸ்தோத்திர கூட்டத்தில் எல்லாருமா வந்து நின்று பாடல் பாடி ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்துகிறாங்க. அப்போ என்ன பாட்டு பாடினாங்க அப்படின்னா, மறவாமல் நினைத்தீரையா, அடுத்தலையும் சொல்லுங்க பார்க்கலாம். மனதார நன்றி சொல்வேன். நான் எப்படி சொல்ல முடியும்?
எங்க அப்பா இறந்துருக்கிறதால இந்த சூழ்நிலையில நான் எப்படி மனதார நன்றி சொல்ல முடியும்? நான் பாடலை, அன்னைக்கு அமைதியா இருந்தேன். எனக்கு வந்து உண்மையாக சொல்ல போனா முழு மனசுல இருந்து பாட எனக்கு மனசு இல்லை. என்ன ஆண்டவரே இப்படி பண்ணிருக்கீங்க, நான் எப்படி உங்களுக்கு மனசார நன்றி சொல்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதை தாண்டி அந்த சூழ்நிலையில கடந்து போயாச்சு. ஆனாலும் என் மனசுக்குள்ள இது தப்பு அப்படின்றது நல்லாவே தெரியும். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியாம ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, எதையுமே அனுமதிக்க மாட்டாரு அப்படின்றது தெரியும். அடுத்த ஒரு 2 நாள் நினைக்கிறேன், 2 நாள் கழிச்சு அந்த சண்டே சர்வீஸ்ல நான் கொயர்ல இருக்கிறேன். நான் பாடிதான் ஆகணும் அந்த நாள்ல. அப்ப அதே போல பாத்தீங்கன்னா பாஸ்டர் அந்த அன்னைக்கு எங்க அக்கா சர்ச்சுல பாஸ்டர் என்ன பண்றாங்க, இதே பாடல பாடுறாங்க, மறுபடியும் அந்த இடத்துல பாடப்படுது. இப்ப நான் மனசுல நினைக்கிறேன், நான் கட்டாயத்தினால இந்த பாட்டை பாடக்கூடாது, நான் கொயர்ல இருக்கிறதுனால இதை நான் பாடிதான் ஆகணும், அதனால நான் பாடக்கூடாதுன்னு சொல்லி வாட்டி பாடும்போது நான் கொஞ்சம் அமைதியா இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் அந்த பாடலை நான் முழுவதுமா என்னுடைய மனசார என்னுடைய உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நான் ஆராதிச்சு ஆண்டவருக்கு நான் நன்றி சொன்னேன். ஆண்டவரே நீங்க எங்க அப்பாவை எடுத்துக்கிட்டீங்களா, இருக்கட்டும், நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்தும்படியாக ஆண்டவர் எனக்கு கிருபை செஞ்சார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்களுடைய வாழ்க்கையில இந்த பெரிய அடியப்பட்ட பிறகு என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே வந்து என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா, ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில எது செஞ்சாலுமே எப்படி இருக்கும், அது நன்மைக்கு எதுவாக தான் இருக்கும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்குதுல்ல, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஒருவேளை நமக்கு அது கஷ்டமா இருக்கலாம், என்ன அந்த இப்படிப்பட்ட பாதையில நாங்க போய்கிட்டு இருக்கிறோமே, இது எதுக்காக எங்களுக்கு இப்படி அனுமதிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அது எதுக்காகமா, நன்மைக்கு ஏதுவாக அந்த பாதைகளை ஆண்டவர் அனுமதிச்சிருக்காரு. அந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, சாதகமான சூழ்நிலையில இல்ல, பாதகமான சூழ்நிலையிலும் நம்ம என்ன பண்ணணுமா, ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்கிறவர்களா நம்ம காணப்படணும். அதே போல எங்களுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் நாங்கள் அப்படி நன்றி சொல்ல கற்றுக்கொண்டோம். அதுவும் விசேஷமா சொல்ல போனா ஊழியத்துக்கு வந்த பிறகு எங்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும், வந்த புதுசுல கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆண்டவரே இந்த காட்டுல கொண்டு போட்டதுக்காக நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்ன பாதை வந்தாலும் நாங்க என்ன பண்ணுவோம், நாங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்குவோம், இதெல்லாம் இருக்கு ஆனாலும் நன்றி. ஆண்டவர் வந்து என்ன பண்ணாரு, இது நமக்கு எதுக்காக இதை அனுமதிச்சிருக்காரோ தெரியல. ஒரு சின்ன விஷயம் சொல்ல போனா, எங்க வீட்டுல மேல வீடு கட்டிட்டு பார்த்துருப்பீங்க, நிறைய மைனஸ் இருக்கும் அந்த வீட்டுல. இது வந்து ஒரு ஜோக்கா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம், ஆனா ஆண்டவர் வந்து அந்த விஷயத்தை விட நன்மைக்கு எதுவா செஞ்சிருக்கிறாங்கிறதுக்காக நான் சொல்றேன். அந்த பெட்ரூமும் கிச்சனும் பாத்தீங்கன்னா எங்க ஹாலை விட கொஞ்சம் ஹைட்டா இருக்கும். எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கும், அது ஒவ்வொரு வாட்டியும் தாண்டி தாண்டி போகணுமே அப்படின்னு சொல்லி. கடந்த நாட்களும் மழை வரும்போது பாத்தீங்கன்னா எங்க ஹாலில் 6 மணி தண்ணி ஓடும். இந்த சைட்ல இருந்து மழை பெஞ்சா இப்படி தண்ணி வரும், அங்க இருந்து மழை பெஞ்சா தண்ணி வரும். அப்பதான் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல, ஆண்டவரே நீங்க முன்னாடியே இது தெரிஞ்சு அந்த பெட்ரூமையும் கிச்சனையும் கொஞ்சம் ஹைட் பண்ணி வச்சிருக்கீங்க, அதனால இப்ப என்ன 2 ரூமும் பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு சின்ன விஷயம் தான் இது. இதே போல எங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையுமே ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவாக இதுவரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்காரு. அதுக்காக நாங்க நன்றி சொல்லும்படியாகவும் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செஞ்சிருக்கிறாரு. இந்த நாள்ல கூட வேதத்துல நம்ம வந்து நன்றி சொல்றதுக்கு ஒரு 3 பேரை நம்ம என்ன பண்ண போறோம், உதாரணமா நம்ம பார்க்க போறோம். அவங்க எந்த விதத்துல நன்றி சொன்னாங்க, நம்ம அதை ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 காரியங்களை நம்ம பார்த்து நம்ம புது ஒரு இடத்துக்குள்ளாக நம்ம கடந்து போக போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 5ஆவது அதிகாரத்துல 25ஆவது வசனத்துல இருந்து வாசிக்க மாட்டலாம். பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழிந்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களையாவது தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டங்களுக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். சரி, இதை கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் சொல்லும் பொழுது அந்த வசனங்களை நீங்க வாசிங்க. இதுல நம்ம எதை குறித்து பார்க்க போறோம் அப்படின்னா, 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ. இது எல்லாருக்குமே தெரிஞ்சதான ஒரு காரியம் தான். நம்ம அடிக்கடி 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை பத்தி நம்ம வாசிக்கும் பொழுது ஈஸியா ஒரு வசனத்துல வாசிச்சுட்டு போயிடுறோம். ஆனா அந்த 12 வருஷம் அவ பெரும்பாடு அப்படின்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அநேக பெண்களுக்கு அது தெரிந்ததான ஒரு காரியம். என்னுடைய வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னா, என் சேடன் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அபார்ஷன் ஒண்ணு ஆயிருந்தது. அதுல வந்து இதே போல 12 நாள்
ஸ்திரீயை குறித்து பார்க்கும் பொழுது 12 வருஷம் அவ கஷ்டப்பட்டா அப்படின்னா அவளுடைய வாழ்க்கையில என்ன சந்தோஷம் இருந்திருக்கும்? ஏதாவது ஒரு இடங்கள்ல போய் அவளால சந்தோஷமா கலந்து கொண்டிருக்க முடியுமா? இல்ல, அப்படிதானே? அவ வந்து எவ்வளவோ பணங்களை செலவழிச்சு என்ன பண்ணாலாம், வைத்தியர்கள்ட்ட போய் செலவழிச்சு அவளுக்கு என்ன ஒரு சுகமுமே கிடைக்கல. இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா அவ வந்து இப்ப ஒரு தீட்டான ஒரு பெண், அப்படிதானே? யாரையுமே தொடக்கூடாது, நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுதான ஒரு காரியம் தான். இது வந்து விளக்கமா இருக்கணும், அவங்களுடைய வீட்டை வந்து விளக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ஸ்திரீ வந்து ஊருக்குள்ள இந்த இடத்துல வந்திருக்கலாமா? வரக்கூடாது தானே? இந்த கூட்டத்துக்குள்ள அவ வரலாமா? வரக்கூடாது. ஆனா இவ என்ன பண்றா, அந்த கூட்டத்துக்குள்ள வந்து இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சுத்தமாவேன் அப்படின்னு சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ள அவருக்கு பின்னாக வந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கூட்டத்தினால அவரால் என்ன பண்ண முடியல, முன்னாடி வரக்கூட முடியல. பின்னாடி வந்து ஆண்டவர் என்ன பண்றாருன்னா தொடுறா. பின்னாடி வந்து தொட்டவளுக்கே என்ன பண்ணுது, அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்குது அப்படின்னா அவ முன்னாடி வந்திருந்தா என்ன பண்ணிருக்கோம், தொடாமையே அற்புதம் நடந்திருக்கும், அப்படிதானே? அவ தொட்டிருக்க வேண்டிய வேலையெல்லாம் ஆண்டவர் அங்க வந்து என்னை யார் தொட்டதுன்னு கேட்டிருக்கவே மாட்டாரு. அந்த இடத்துல அவ வந்து ஆண்டவரை தொட்ட உடனே என்ன ஆச்சு, அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிட்டு அவ அந்த இடத்துல வந்து தான் சுகமடைந்ததை அவ உணர்றா. நமக்கு ஒரு வியாதி இருக்கு அப்படின்னா அது சரியாயிடுச்சு அப்படின்றது நம்மளால ஃபீல் பண்ண முடியும், அப்படிதானே? ஒரு கால்வலி இருக்கு ரொம்ப வருஷமா அப்படின்னா திடீர்னு நம்ம யோசிப்போம், என்ன இது கொஞ்ச நாளா நமக்கு கால்வலி இல்லையே அப்படின்றது, அந்த சுகமடைகிறத நம்மளால என்ன செய்ய முடியும், உணர முடியும். அதே போல இந்த ஸ்திரீ பார்த்தீங்கன்னா இவளுக்கு வந்து ஆண்டவரை தொடுறதுக்கு என்ன இருந்துச்சு, தைரியம் இருந்துச்சு. ஒரு ஸ்திரீ, அதுவும் இந்த தீட்டான ஒரு ஸ்திரீ வந்து ஆண்டவரை தொடுறதுக்கு, அவருடைய வஸ்திரத்தை தொடுவதற்கு தைரியம் இருந்ததான அவளுக்கு இந்த நேரத்துல இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அடுத்த 30வது வசனத்தை வாசிங்க. உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜன கூட்டங்களுக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டதை யார் என்று கேட்டார். இப்ப அந்த இடத்துல ஆண்டவர் என்ன கேட்கிறாரு, என்னுடைய வஸ்திரங்களை தொட்டது யாருன்னு கேட்கிறாரு. இப்ப ஆண்டவருக்கு தெரிஞ்சு போச்சு இங்க ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னு. நல்லா போயிட்டு இருக்க ஒரு மீட்டிங்ல இப்ப திடீர்னு நான் அப்படியே அமைதி ஆயிட்டு இப்ப வந்து யார் என்ன தொட்டது அப்படின்னு கேட்டா அந்த இடத்துல எவ்வளவு ஒரு அசிங்கம் அந்த பெண்ணுக்கு. யோசிச்சு பாருங்க. இப்ப அவ என்ன செஞ்சாகணும், அந்த இடத்துல வந்து உண்மையெல்லாம் சொல்லிதான் ஆகணும். இப்போ ஒருவேளை அவ தொட்ட உடனே சுகம் அடைஞ்ச உடனே ஆண்டவரே எனக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவ சொல்லியிருந்தா அந்த இடத்துல என்ன பண்ணிருப்பாங்க, எல்லாரும் வந்து கண்டிப்பா ஆண்டவர் நாமப்பட்டிருக்கோம். ஆனா அவனுக்கு என்ன சொல்வதற்கு தைரியம் இல்லை. இன்னைக்கு நமக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் செஞ்ச நன்மைகளுக்கு நம்மளுக்கு நன்றி சொல்றதுக்கு தைரியம் இல்லை. எப்படி நன்றி சொல்றதுக்கு அப்படின்னா, பகிரங்கமா ஆண்டவருக்கு வந்து இந்த பகிரங்கமா வந்து நன்றி சொல்றதுக்கு அநேகருக்கு என்ன இல்லை, தைரியம் இல்லை. இந்த கிராமத்துல கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் கடந்த நாட்களில் ஒருத்தருக்காக போய் ப்ரேயர் பண்ணோம். கால் வலின்னு சொல்லிட்டு வைரல் ஃபீவர்னால கால் வராமல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லி ஜோன் பண்ண சொன்னாங்க. அவங்களுக்கு போய் நாங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு வந்து ஒரு 2-3 நாள் கழித்து நாங்கள் மறுபடியும் போயிருக்கோம். நாங்கள் கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, எப்படி இருக்குது இப்போ உங்களுக்கு அந்த கால் வலி பரவாயில்லையாங்கும் போது அவங்களுக்கு என்ன சொல்ல மனசு வரல அப்படின்னா, சுகம் அடைஞ்சிருச்சின்னு சொல்ல மனசு வரல. நாங்கள் பார்த்தப்போ உட்கார்ந்துக்கிட்டு இருந்ததான அந்த நபர் எந்திரிக்க முடியாமல் இருந்தவர் வெளியே வந்து நடக்கிறாரு, நடக்க முடிகிற அளவுக்கு இருக்கிறாரு. என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த கால் பரவாயில்ல, இப்போ இந்த கால் வலிக்குது அப்படின்னு சொன்னார். என்ன இல்லை, ஆண்டவர் எனக்கு சுகம் தந்தாருன்னு தைரியமா பகிரங்கமா சொல்றதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை, தைரியம் இல்லை. அப்போ இந்த ஸ்திரீ வந்து அதே போல ஆண்டவரை குறிச்சு அந்த இடத்துல அவளுக்கு சொல்றதுக்கு பயமானதுனால இப்ப இந்த 31 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீ கண்டும் என்னை தொட்டதை யார் என்று கேட்டிருக்கிறீரே என்றார்கள். இப்போ சீஷர்கள் என்ன பண்றாங்க, இவர் ஒருத்தர் தொட்டாங்க சுகமாச்சு போக வேண்டியதை பேசாம ஆண்டவருக்கு என்ன இருக்கு, வல்லமை இருக்கு. அவர் சும்மா இருந்தாலே அங்க என்ன நடக்கும், அற்புதம் நடக்கும். அப்ப இவர் என்ன பண்ணிருக்கலாம், அதை விட்டுருக்கலாமா? இது ஒரு பெருசாவே ஆண்டவர் எடுத்திருக்க வேண்டாம். அவர் நிறுத்தி என்ன பண்றாரு, இப்ப என்ன தொட்டது யாருன்னு சுற்றிலும் பார்த்தாருன்னு ஒரு வசனம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் என்னை தொட்டது யாருன்னு சொல்லி கேட்டாரு அப்படின்னு சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே திரும்பி என்னை தொட்டது யாருன்னு கேட்கிறாரு. இப்ப சீஷர்களுக்கு கடுப்பு,
இவர் பேசாம இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி. ஆனா இவர் ஆண்டவர் வந்து இப்ப அந்த நபரை முன்னாடி கொண்டு வரும்படியாக ஆண்டவர் என்ன பண்றாரு, விரும்புறாரு. ஒருவேளை நீங்க ஒளிஞ்சு இருக்கலாம், ஆண்டவர் வந்து சுகம் தந்ததை கூட நீங்க சொல்ல முடியாம நீங்க ஒளிஞ்சு இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நீங்க நினைக்கலாம் நான் ஒரு தீட்டான ஸ்திரீ, என்னை எப்படி நான் வர முடியும், நான் ஒரு பாவமானவ எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை என்ன பண்ண விரும்புறாரு, பகிரங்கமா உங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஆண்டவர் விரும்புகிற தேவனா இருக்கிறாரு. அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்படியாக நம்ம என்ன பண்ணணும், முன்னாடி வந்துதான் ஆகணும். இன்னொன்று பாருங்க, இந்த இதை குறித்து சொல்லும் பொழுது ஆண்டவர் வந்து அற்புதம் செய்யறதுக்கு வல்லமை உள்ளவர், அப்படிதானே? ஆண்டவர் வந்து நமக்கு அற்புதம் செய்யறதுக்காக தான் இருக்கிறாரு. ஆனா இவன் என்ன பண்றா, வேகமா போய் ஆண்டவரை தொடுறா. ஒருவேளை தொடாம கூட சுகம் கிடைக்கும், அப்படிதானே? விசுவாசமா இருந்தாலே என்ன ஆகும், சுகம் கிடைக்கும். இதை சொல்லும் பொழுது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, இங்கே சண்டே கிளாஸ் எடுக்கும்போது நிறைய பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். அதை அப்படியே நைஸாக வந்து என்ன பண்ணுவாங்க, எடுப்பாங்க. அது யாருக்காக தான் வச்சுருக்கோம், அவங்களுக்காக தான் வச்சுருக்கோம். அப்போ நான் சொல்வேன், உங்களுக்கு தானே வச்சுருக்கேன், இருங்க நான் தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி இந்த ஸ்திரீ என்ன பண்ணுறான், நைஸாக வந்து ஆண்டவரை தொட்டு, ஆனாலும் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் அந்த இடத்துல சுகத்தர வல்லவராக தான் இருக்கிறாரு. இப்போ சீஷர்கள் அந்த இடத்துல திட்டினாலும் கூட ஆண்டவர் கண்டுக்காம என்ன பண்ணிட்டாரு, அமைதியாயிட்டாரு. இதுல வந்து இந்த இந்த சம்பவம் நடக்கும் பொழுது எந்த நேரத்துல இது நடக்குது அப்படின்னா, நீங்க அதுக்கு முன்னாடி நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். யவீர்னு சொல்லிட்டு ஒரு ஜெப ஆலய தலைவன் வந்து அவருடைய பொண்ணு மரண அவஸ்தையா இருக்கிறான்னு சொல்லிட்டு ஜோம் பண்றதுக்கு கூப்பிடுவார். அந்த நேரத்துல தான் பாத்தீங்கன்னா இந்த அம்மா என்ன பண்றாங்க, வந்து ஆண்டவரை தொட்டு இப்படி ஒரு பெரிய கலவரம் நடக்குது. இப்ப ஆண்டவர் நின்று கேட்டு இப்படி இருக்கும் பொழுது இப்ப கடைசியில் இது நடந்து முடிக்கிறதுக்குள்ள அவருக்கு ஒரு நியூஸ் வருது, அவ வந்து மரண அவஸ்தையா இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வரும் பொழுது அவ மரித்து போனாள் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இவ தொட்ட நேரம் என்ன ஆகுது, ரொம்ப ஆண்டவர் வந்து பிஸியான டைம். அந்த பிஸியான டைம்லயும் ஆண்டவர் என்ன பண்றாரு, நிறுத்தி அவரோட பேசுவதற்கு ஆண்டவர் விரும்புறாரு. 32வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, நான் சொன்ன அதே வார்த்தை, சுற்றிலும் பார்த்தார், இதை செய்தவரை காணும்படிக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, சுற்றிலும் பார்த்தார். 33ஆம் வசனம் வாசிங்க. தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவர் பயந்து நடுங்கி அவன் முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னார். இதை ஃபர்ஸ்டே செஞ்சிருக்கலாம்ல. இப்போ அவ வந்து பெரும்பாடுள்ள ஸ்திரீ அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சுதான் இருந்திருக்கும். ஏன்னா அவ வந்து நிறைய டாக்டர்ஸ்ட போய் ஊரெல்லாம் இது வந்து என்ன இருக்கும், தெரிஞ்சுதான் இருந்திருக்கும். ஊரெல்லாம் வந்து அவ வந்து ஒரு நோய்வாய்ப்பட்டவ அப்படின்றது தெரிஞ்சுதான் இருந்திருக்கும். அப்ப இவ வந்து அந்த நேரத்துல ஆண்டவருடைய நாமத்தை அவ மகிமைப்படுத்திட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அவரிடத்துல கேட்டு நன்றியை பெற்றுக்கொள்ள வேண்டியதான ஒரு சூழ்நிலையில அவ இருக்கா. இவ உண்மையை சொன்ன உடனே ஆண்டவர் அவளை பார்த்து என்ன சொன்னாராம், 34வது வசனத்தை வாசிங்க. மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். இப்ப ஆண்டவர் இந்த இடத்துல எதுவுமே அவர்கிட்ட சொல்லல, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ என்ன விசுவாசிச்ச, நான் தொட்டா சுகம் கிடைக்கும் நீ விசுவாசிச்ச, உனக்கு அதே போல நான் சுகத்தை கொடுத்துட்டேன், உன் வேதனை நீங்கி சுகமாயிரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி அனுப்புறாரு. இந்த ஸ்திரீயை குறிச்சு நம்ம கத்துக்கிட்டது என்ன அப்படின்னா, ஆண்டவருக்கு நன்றி சொல்றத நம்ம தயங்கவே கூடாது, தைரியமா பகிரங்கமா சொல்லணும் அப்படின்றத இந்த ஸ்திரீயின் இடத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். அதே போல அடுத்ததாக ஒரு நபரை குறித்து நம்ம பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 11லிருந்து 16வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். லூக்கா 17. பிரயாணம் பண்ணினீர்கள். அவர் சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரக்கம் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீர்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். இதுல நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்துக்கு போனாராம். ஆண்டவர் வந்து அநேக கிராம ஊழியங்களை நிறைய செஞ்சிருக்காரு. இந்த கிராமத்துக்கு வரும்பொழுது எங்களுக்கு கூட நிறைய தயக்கங்கள் இருந்துச்சு. ஆனால் கிராமத்தை நாங்கள் விரும்பலை, ஆண்டவர் எங்களுக்கு அதை கொடுத்தாரு. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா தேடி தேடி கிராமங்களுக்கு போய் நிறையா ஊழியம் செஞ்சுருக்காரு.
இந்த இடத்துல வந்து இப்ப குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இப்ப இவங்க எங்க வராங்க? கிராமத்துக்குள்ள வராங்க. குஷ்டரோகிகள் பாத்தீங்கன்னா எங்க இருக்கணும்? பாளையத்துக்கு புறம்பா தான் அவங்க இருக்கணும். அப்படிதானே? வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது? குஷ்டரோகிகள் வந்து பாளையத்துக்கு புறம்பா இருக்கணும். ஊருக்குள்ள அவங்க வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? தீட்டுன்னு சொல்லிட்டு கல்லெறிஞ்சு அவங்கள கொல்லுவாங்க அப்படின்னு கொல்லப்பட வேண்டும்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இந்த 10 பேருக்கும் என்ன ஒரு தைரியம் அப்படின்னா, இயேசுவை பார்த்து அவரை தேடி போனோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு சுகம் கிடைக்கும்ன்ற ஒரு விசுவாசம். அப்ப இந்த விசுவாசத்தின் நிமித்தமா அவங்க என்ன பண்றாங்க? பயப்படாம கிராமத்துக்குள்ள தைரியமா அவங்க வராங்க. வரும் பொழுது இவங்க என்ன சொல்லி கூப்பிடுறாங்க? இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும்னு சத்தமிட்டு கூப்பிட்டாங்களாம். அதே போலதான் நம்ம என்ன பண்றோம்? நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை அப்படின்ன உடனே என்ன செய்யறோம்? சத்தமிட்டு கூப்பிடுறோம் ஆண்டவரை. சத்தமிட்டு கூப்பிட்ட உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு? அவர்களை அவர் பார்த்து நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் அப்படின்றாரு. ஆண்டவர் அந்த இடத்துல ஒண்ணுமே செய்யல. என்ன பண்றாரு? நீங்க போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் அப்படின்னு சொல்றாரு. இவங்க என்ன பண்றாங்க? அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். இவங்க என்ன செஞ்சிருக்கலாம்? ஆண்டவரே எங்க கையை வச்சு சுகமாக்குங்க, எதுவுமே கேட்கல. ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே என்ன பண்றாங்க? கீழ்ப்படிஞ்சு போறாங்க. போகும் பொழுது அவங்க என்ன ஆனாங்க? சுகமாயிட்டாங்க. இப்ப ஆசாரியர்களுக்கு போய் அவங்க காமிச்சிட்டாங்க. காமிச்ச உடனே அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? சொஸ்தமாயிட்டாங்க. சொஸ்தமானவங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்க? அவங்க வீட்டுக்கு போறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. அதுல ஒருத்தன் மட்டும், அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு சமாரியன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவன் வந்து ஒரு அந்நியன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த தேவனை மகிமைப்படுத்துகிறதுக்கு இந்த அந்நியனே ஒளியும் மற்றொருவனும் திரும்பி வர காணோமே அப்படின்னு ஆண்டவர் அந்த இடத்துல வருத்தப்படுறாரு. அனைவரும் இன்னைக்கு அப்படிதான் என்ன பண்றாங்க? பிரச்சனை தீர்ற வரைக்கும் பயங்கரமா கத்தி கூப்பிடுறது, ஆண்டவரை கூக்குரலிட்டு கூப்பிடுறது. பிரச்சனை தீர்த்தவொடனே என்ன பண்ணிடுறது? அமைதியா வீட்டுக்கு போயிடுறது. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. நம்முடைய பிரச்சனை தீர்ந்த உடனே ஆண்டவருக்கு திரும்பி வந்து நம்ம நன்றி சொல்கிறவர்களா நம்ம காணப்படணும். அப்படி ஒருவேளை திரும்பி வந்து நன்றி சொல்கிறவர்களா இருந்தா இந்த குறும்புற கிராமத்துல பாதி பேர் என்ன இருப்பாங்க? இந்த சபையில இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இந்த காரியத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்? நம்ம திரும்பி வந்து நன்றி சொல்லுகிறவர்களா நம்ம காணப்படணும். இதுக்கப்புறம் பாருங்க 19வது வசனத்தை வாசிங்க. அவனை நோக்கி நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ஆண்டவர் வந்து இவனுக்கும் இந்த குஷ்டரோகமான இவனுக்கும் என்ன வசனத்தை சொல்றாரு அப்படின்னா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. பெரும்பாலுள்ள ஸ்திரீ என்ன பண்றா? தொட்டாதான் சுகம் கிடைக்கும்னு விசுவாசிக்கிறா, அப்படிதானே? அப்ப அவன் தொட்டது நிமித்தமா அவளுக்கு என்னாச்சு? சுகம் கிடைச்சது. இந்த குஷ்டரோகமானவன் என்ன பண்றான்? ஆண்டவர் வந்து சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா சுகம் கிடைக்கும்னு நம்புறான். அந்த விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நீங்க எப்படி விசுவாசிக்கிறீங்களோ, ஆண்டவரை கூப்பிட்டாலே எனக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதே இதுல ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நமக்கு சுகத்தை கொடுக்கறதுக்கு வல்லவரா இருக்கிறாரு. அடுத்து ஒரு காரியத்தை மட்டும் நம்ம பார்த்து முடிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷத்துல 5வது அதிகாரத்துல, இது வந்து ஒரு பெரிய சாப்டர், அதனால ஃபுல்லா நம்ம படிக்க வேண்டாம். நான் அந்த சம்பவத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். இதுல யாரை குறித்து நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, லேகியோன் பிசாசு பிடித்தவனை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவன் பார்த்தீங்கன்னா சங்கிலிகளினால கட்டப்பட்டு இரவும் பகலும் கல்லறைகளினால பக்கத்துல என்ன பண்ணுவானா? சத்தமிட்டு கூப்பிட்டு இருப்பானா. அவனை வந்து யாராலையும் கிட்ட போக முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலையில இருந்ததான அவனை ஆண்டவர் என்ன பண்றாரு? அவனை சுகப்படுத்துறாரு. சுகப்படுத்தின பிறகு அவன் என்ன கேட்கிறான்? அந்த ஊர் ஜனங்கள்லாம் சொல்றாங்க, ஆண்டவரே நீங்க எங்களுடைய எல்லைகளை விட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொண்டார்கள் இருக்கு. ஆனா இவன் என்ன பண்றான்? இந்த ஊர் ஜனங்க கூட நம்ம இருக்க முடியாது, இந்த இடத்துல இருந்தா நம்ம வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியாதுன்னு சொல்லி என்ன பண்றான்? ஆண்டவரே நான் உங்களோட வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் கூட வரேன்னு சொல்லுவான். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ போய் உன் இனத்தாரிடத்திற்கும் உன் வீட்டிற்கும் போய் கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஆண்டவருக்கு நம்ம எப்படி நன்றி செலுத்தலாம் அப்படின்னா, ஆண்டவர் கூடவே இருந்துட்டா நம்ம வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம்னு நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் அதை விரும்பல, நம்ம ஊழியம் செய்யும்படியாக விரும்புகிறார். எப்படி நம்ம ஊழியம் செய்யணும்? நம்முடைய இனத்தார் இடத்திற்கும் நம்முடைய வீட்டுக்கும். நம்ம ஆட்களுக்கே நம்ம சொல்லலை அப்படின்னா யார்கிட்ட போய் நம்ம சொல்ல போறோம்? உங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு, உங்க குடும்பத்தாரை ஆதாயப்படுத்துறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஆண்டவர் உங்களுக்கு செஞ்ச நன்மைகளை நீங்க அறிவிக்கிறவர்களா நீங்க காணப்படணும். இதை சொல்லும் பொழுது
எங்க அம்மா ஒரு நிமிஷம் இந்த இடத்துல சொல்லலாம்னு நினைக்கிறேன். எந்த இடத்துக்கு போனாலும் கர்த்தர் அவங்களுக்கு செஞ்ச நன்மைகளை கிட்டத்தட்ட எங்க அம்மாவுக்கு நெஞ்சு வலியில இருந்து சுகம் கிடைச்சி 30 வருஷம் தாண்டிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஆட்டோல ஏறினா கூட அந்த ஆளுக்கு சாட்சி சொல்லாம அவங்க இறங்கவே மாட்டாங்க. 100 ரூபாய் கொடுத்து போற ஆட்டோல 150 ரூபாய் கொடுத்து அவருக்கு சாட்சி சொல்லிட்டு தான் இறங்குவாங்க. அவர் அதை கேட்டு தான் ஆகணும். அப்ப நீங்களும் என்ன பண்ணுங்க, ஆண்டவர் உங்களுக்கு இறங்கி செய்த நன்மைகளை நீங்க என்ன செய்யணும், சாட்சியாக நீங்க அறிவிக்கிறவர்களா இருக்கணும். இப்படியாக நீங்க ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படியாக உங்களை ஒப்பு கொடுங்க. முதல் காரியம் என்ன பண்ணணும், பகிரங்கமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ரெண்டாவது திரும்பி வந்து நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். மூன்றாவதாக ஆண்டவருக்கு சாட்சியாய் நம்ம நன்றி சொல்கிறவர்களா நம்ம காணப்படணும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.